ஹரே கிருஷ்ணா. இயற்கையின் சட்டங்கள், கடவுளும் கர்ம விதிகளும், முரண்பாடுகளுடன் கூடிய கிருஷ்ணர். முழுமுதற் கடவுள் நடக்கின்றார், நடப்பதில்லை. அவர் மிக தொலைவில் உள்ளார், ஆனால் மிக மிக அருகிலும் உள்ளார். அவர் எல்லாவற்றின் உள்ளும் இருக்கிறார், இருப்பினும் எல்லாவற்றின் வெளியிலும் இருக்கிறார் என்று ஈஷோபனிஷத் கூறுகின்றது. நடக்கக்கூடிய கிருஷ்ணர் நடக்காமலும் இருப்பது எப்படி? ஓர் உதாரணமாக, மதிய நேரத்தில் சூரியன் தங்களது தலை மீது ஒளிர்வதை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் நடக்க ஆரம்பித்தால் சூரியனும் உங்களுடன் வருவதை காண முடியும். ஏறத்தாழ 40 வருடங்களுக்கு முன்பு நான் இல்லறத்தானாக இருந்த போது ஒரு நாள் மாலை பொழுதில் நான் எனது 2வது மகனுடன் நடந்து கொண்டிருந்தேன். 4 வயது சிறுவனான அவன் திடீரென்று கேட்டான், அப்பா, நிலவு நம்மை பின்தொடர்வது ஏன்? நிலவும் சூரியனும் வானில் நிலை பெற்றுள்ள போதிலும் அவை நம்முடன் நகர்வதாக நாம் உணர்கிறோம். இதே போன்று நாம் விமானத்திலோ ரயிலிலோ செல்லும் போது நிலவும் சூரியனும் நம்முடன் வருவதை உணர்வோம். எனவே சூரியனுக்கும் நிலவுக்கும் இதே சாத்தியமாகும் போது கிருஷ்ணர் ஏன் உங்களுடன் நடக்கக்கூடாது? அவர் மிக தொலைவில் வீட்டுள்ள போதிலும் மிக அருகிலும் உள்ளார். வேறு விதமாக கூறினால், கிருஷ்ணர் தனது அன்பர்களுடன் கோலோக விருந்தாவனத்தில் லீலைகளை அனுபவித்துக் கொண்டுள்ள போதிலும் அவர் இந்த ஜட உலகின் எல்லா இடங்களிலும் கூட வீட்டுள்ளார். இவ்விதமாக முழுமுதற் கடவுள் நடக்கிறார், நடக்காமலும் இருக்கிறார். கிருஷ்ணர் ஒரே சமயத்தில் கோலோகத்திலும் பூலோகத்திலும் வீற்றிருக்கவில்லை எனில் பக்தர்கள் அவருக்கு அளிக்கும் உணவினை அவரால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பக்தர்கள் படைக்கும் உணவுப் பொருட்களை கிருஷ்ணர் ஏற்பதில்லை என்று நினைக்க வேண்டாம். யாரேனும் பக்தியுடன் ஏதாவது ஒன்று படைக்கும் போது கிருஷ்ணர் உடனடியாக தனது கரத்தை நீட்டிக்க முடியும். தத் அகம் பக்யுபக்ருதம் அஸ்னாமி. அன்புடனும் நம்பிக்கையுடனும் யாரேனும் எனக்கு ஏதேனும் படைத்தால் நான் அதனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று பகவத்கீதையில் 9:26 கிருஷ்ணர் கூறுகிறார். மக்கள் கேட்கலாம், ஓ, கிருஷ்ணர் மிக தொலைவில் உள்ள கோலோக விருந்தாவனத்தில் உள்ளார். நீங்கள் படைப்பதை அவர் உண்பது எப்படி சாத்தியமாகும்? ஆம், அவர் அதனை உண்கிறார். அது அன்புடன் படைக்கப்படும் போது அவர் அதனை உண்பது உண்மையே. எனவே கிருஷ்ணர் எங்கும் வீட்டுள்ளார். அவர் தன்னை எங்கு வேண்டுமானாலும் உடனடியாக தோற்றுவிக்க முடியும். ஆனால் அவரை அழைப்பதற்கான தகுதி உங்களிடம் இருக்க வேண்டும். நீங்கள் உண்மையான பக்தராக இருந்தால் கிருஷ்ணர் உடனடியாக உங்களை பாதுகாக்க வருவார். அசுரனான இரண்யகசிப்பு தனது மகனும் பக்தனுமான பிரகலாதனிடம் சவால் விடுத்தான். உனது கடவுள் எங்கே? அவன் எங்கும் இருப்பதாக கூறுகின்றாய். அப்படியெனில் அவன் எனது அரண்மனையின் இந்த தூணில் உள்ளானா? உன்னுடைய கடவுள் இங்கு இருப்பதாக நீ நினைத்தால் நான் அவனை கொல்லப் போகின்றேன். இவ்வாறு கூறிய ஹிரண்யகசிப்பு அந்த தூணினை உடைத்தான். உடனடியாக கிருஷ்ணர் அந்த தூணில் இருந்து நரசிம்மதேவரின் வடிவில் பாதி மனிதனாகவும் பாதி சிங்கமாகவும் வெளிவந்து அசுரனை கொண்டார். அவரே கிருஷ்ணர். எனவே எல்லா இடங்களிலும் வீட்டுள்ள கிருஷ்ணர் தன்னை எங்கு வேண்டுமானாலும் வெளிப்படுத்த முடியும் என்று ஈஷோபனிஷத்தில் விளக்கப்பட்டுள்ளது. தத் அந்தரஸ்ய சர்வஸ்ய தத் சர்வஸ்யாஸ்ய பாஹ்யதஹ. முழுமுதற் கடவுள் எல்லாவற்றின் உள்ளும் இருக்கிறார், இருப்பினும் எல்லாவற்றின் வெளியிலும் இருக்கிறார். கடவுள் எங்கும் இருப்பதற்கு இந்த வேத மந்திரம் சாட்சியாகும். வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளவை அனைத்தும் உண்மையே. வேதங்கள் சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவை என்ற உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிடில் கிருஷ்ண உணர்வில் உங்களால் முன்னேற்றம் அடைய முடியாது. கணிதத்திலும் இத்தகு ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மைகள் உள்ளன. ஒரு புள்ளி என்பதற்கு நீளமோ அகலமோ கிடையாது. ஒன்று மற்றொன்றுக்கு சமமானது என்பன போன்று பல்வேறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மைகள் உள்ளன. நாம் கணிதம் கற்க விரும்பினால் இவற்றை ஏற்க வேண்டியது அவசியம். அதுபோல ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய விரும்பினால் வேதங்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பற்பல உண்மைகளை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சில நேரங்களில் வேத வாக்கியங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக தோன்றலாம். இருப்பினும் அனைத்து வேத வாக்கியங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, நீங்கள் ஏதேனும் மிருகத்தின் எலும்பினை தொட்டால் உடனடியாக அசுத்தம் அடைகின்றீர் என்றும் குளிக்க வேண்டியது அவசியம் என்றும் வேதங்கள் கூறுகின்றன. அதே சமயத்தில் மிருகத்தின் எலும்பாகிய சங்கு மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டிய பூஜை அறையினுள் உபயோகிக்கப்படுகின்றது. ஓ, எலும்பு அசுத்தமானது என்றும் அதனை தொட்டவுடன் நீங்கள் அசுத்தம் அடைகிறீர்கள் என்றும் நீங்கள் கூறினீர்கள். ஆனால் சங்கினை பூஜை அறையில் வைத்துள்ளீர்களே என்று நீங்கள் வாதாடக்கூடாது. அத்தகு வாதங்களுக்கு இடமே இல்லை. எலும்புகள் அசுத்தமானவை என்ற போதிலும் பூஜை அறையில் உபயோகிக்கும் அளவிற்கு சங்கு தூய்மையானது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதே போன்று ஆன்மீக குருவின் கட்டளைகளையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கு வாதங்கள் இருக்க முடியாது. இவ்வாறு நீங்கள் முன்னேற்றம் காண முடியும். உங்களால் புரிந்து கொள்ளப்பட முடியாத விஷயங்களுக்காக நீங்கள் வாதம் செய்யக்கூடாது.
தோல்வியை தான் அடைவீர்கள். வேத வாக்கியங்களையும் ஆன்மீக குருவின் கட்டளைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டியது அவசியம். இது பிடிவாதமான கூற்று அல்ல, ஏனெனில் இந்த கொள்கையினை எமது முந்தைய ஆச்சாரியர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தனர். நீங்கள் உங்களது ஆன்மீக குருவிடம் வாதம் செய்தால் என்றுமே தீர்வினை அடைய மாட்டீர்கள். வாதங்கள் நீண்டு கொண்டே இருக்கும். நீங்கள் ஒரு வாதத்தினை கூற, நான் மற்றொரு வாதத்தினை கூற. இதுவல்ல வழிமுறை. மகாபாரதத்தில் சொல்லப்படுவது போல தர்க்கோ அப்பிரதிஷ்ட ஸ்ருதயோ விபின்னம், தர்க்கங்களையும் வாதங்களையும் வைத்து ஒரு திடமான முடிவிற்கு என்றும் வர முடியாது. நாடுகளும் சூழ்நிலைகளும் வேறுபட்டிருப்பதால் ஒரு சாஸ்திரம் மற்றொன்றிலிருந்து வேறுபடுகின்றது. தத்துவ கற்பனையை பொறுத்தவரையில் ஒரு தத்துவவாதி சில கொள்கைகளை முன்வைக்க மற்றொரு தத்துவவாதியோ வேறு சில கொள்கைகளை முன்வைக்கின்றான். மேலும் அத்தகைய கொள்கைகள் எப்போதும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாகவே இருக்கும். ஏதேனும் ஒரு தத்துவவாதியை நீங்கள் தோற்கடிக்கவில்லை எனில் உங்களால் பிரபலமான தத்துவவாதியாக ஆக முடியாது. இவ்வாறு இருக்கையில் எவ்வாறு ஒருவனால் முடிவான தத்துவ உண்மையை அறிய முடியும்? தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம் என்று கூறப்படுகிறது. தர்மத்தின் வழிமுறை தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களின் இதயத்தில் குடிகொண்டுள்ளது. அப்படியெனில் அதை உணர்வது எப்படி? மகாஜனோயேன கதஷ பந்தா, நீங்கள் மிகச்சிறந்த ஆன்மீக நபர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். எனவே நாங்கள் பகவான் கிருஷ்ணரையும் பகவான் சைதன்யரையும் பின்பற்ற முயற்சி செய்கிறோம். இதுவே பக்குவ நிலை. நீங்கள் வேத வாக்குகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நேர்மையான ஆன்மீக குருவின் உபதேசங்களை கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் வெற்றி உறுதி. ஹரே கிருஷ்ணா. இனி அடுத்ததா பகவானுக்கும் அவரது சக்திக்கும் உள்ள தொடர்பு என்றதை வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.